வணக்கம். இது வன்லங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மர்மமாக கடத்தப்பட்ட நபர், பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. இன்று முதல் சீமெந்தின் விலையில் மாற்றம், எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தேர்தலை இலக்காக கொண்டு ஏமாற்றப்படும் இலங்கையர்கள், கருத்து வெளியிட்டுள்ள அரசியல்வாதிகள். அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து வெளியான அறிவிப்பு. கிரிக்கெட் மட்டையால் தாக்கி மாணவன் படுகொலை. 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம். அதிபர் ரணில் பெருமிதம். இனி விரிவான செய்திகள். இன்று முதல் சீமெந்தின் விலையில் மாற்றம், எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சீமெந்து விலையை குறைக்க சீமெந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலையை 50 ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய விலை திருத்தத்தின்படி சீமெந்து மூட்டையொன்றின் விலை 2,400 ரூபாவாக இருக்கும் என அந்த நிறுவனங்கள் மேலும் குறிப்பிடுகின்றன. குறித்த விலை திருத்தம் உள்ளூர் கட்டுமான தொழிலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செலவு பலனை நுகர்வோருக்கு வழங்குவதாக கூறப்படுகிறது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலை இலக்காக கொண்டு ஏமாற்றப்படும் இலங்கையர்கள், கருத்து வெளியிட்டுள்ள அரசியல்வாதிகள். தேர்தலை எதிர்நோக்க தயாராகி வரும் இலங்கையர்கள் ஏமாற்று பேரணிகளுக்கு ஏமாறாமல் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் சொந்த காலில் நிற்க செய்யும் பொறுப்பு கூறக்கூடிய அரசாங்கத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பினை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் பாரிய அவலத்துக்கு மத்தியிலே இந்த ஆண்டும் மே தினத்தை கொண்டாடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் தற்போதுள்ள வாழ்க்கை செலவுக்கும் சற்றும் பொருந்தாத சம்பளத்தால் வேலை செய்யும் தொழிலாளர் வர்க்கம் மிகவும் அவலம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன மத சாதி வேறுபாடின்றி நாட்டிற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும், உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகளை ஒரு நாளில் மட்டுமல்லாது வருடம் முழுவதும் பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகம் முழுவதும் உள்ள உழைக்கும் மக்கள் உள்ளிட்ட பொதுமக்களுடன் தேசிய மக்கள் சக்தியும் தோழமையுடன் கைகோர்த்துக் கொள்வதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து வெளியான அறிவிப்பு. அஸ்வேசும கொடுப்பனவிற்கு போலியான தகவல்களை வழங்கும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் போலியான தகவல்களை வழங்கி அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளை கண்டறிய விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான சுற்று நிரூபம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. போலியான தகவல்களை வழங்கி அஸ்வேசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்வது உறுதி செய்யப்பட்டால் அவ்வாறான தரப்பினருக்கு கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. ஆகவே அஸ்வேசும கொடுப்பனவிற்கு பொருத்தமான சரியான தகவல்களை மாத்திரம் பதிவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் மட்டையால் தாக்கி மாணவன் படுகொலை. பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மாணவர் ஒருவரை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் மற்றொரு மாணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நாவலப்பிட்டி மோண்டே கிறிஸ்டோ தோட்டத்தின் கீழ்ப்பகுதியைச் சேர்ந்த ஸ்டான்லி ஸ்டெஃபில் என்ற 13 வயதுடைய பாடசாலை மாணவனை இவ்வாறு உயிரிழந்தவராவார். இரு மாணவர்களும் பாடசாலை நண்பர்கள் எனவும் இருவரும் கடந்த 23ஆம் தேதி தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாடச் சென்ற போது கிரிக்கெட் மட்டையால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மற்றைய மாணவர் சக மாணவரை கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதில் பலத்த காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம். அதிபர் ரணில் பெருமிதம். உழைக்கும் மக்களை தொடர்ந்தும் வறியவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக
உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் 138வது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலுக்கூடாக பணியாற்ற வேண்டும். கடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள்தான் அதிகமான சவால்களை எதிர்கொண்டார்கள். எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யும் அந்த எல்லையற்ற அர்ப்பணிப்பின் பலன்களை நாட்டில் கண்டுகொள்ளலாம். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கணிசமான அளவிற்கு குறைத்து ரூபாவை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என அவர் தெரிவித்தார். அத்துடன் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகங்கொடுக்கும் நிலையிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். மர்மமாக கடத்தப்பட்ட நபர், பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. நபர் ஒருவரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் வேன் ஒன்றையும் அது தொடர்பான சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். குறித்த அறிவிப்பானது காவல்துறையினர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குளியாப்பிட்டிய வெரலகம பிரதேசத்தில் வைத்து கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்போது அப்பகுதியில் வசிக்கும் 31 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். அதன்படி NWPK0125 என்கின்ற சில்வர் நிற சிறிய வேன் ஒன்றின் புகைப்படத்தை வெளியிட்டு இந்த வாகனத்தை பார்க்கும் எவரும் உடனடியாக அறிவிக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்காக 2 தொலைபேசி எண்களையும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். அந்த தொலைபேசி இலக்கங்கள் 07185912600 மற்றும் 07735283225 என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு தகவல்கள் ஏதும் கிடைப்பின் அறிய தரவும்.